புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் மிகுந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே நம்ம புதிய உடன்படிக்கையில சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை எதனால் உண்டானது என்றால், ஆட்டின் இரத்தத்தினாலே, மிருகங்களுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தை தெளித்து, காளையுடைய வெள்ளாட்டுக்கடாவுடைய இரத்தத்தை எல்லாம் தெளித்து அந்த பழைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார் மோசே மூலியமாக. ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி அல்ல. புதிய உடன்படிக்கை என்பது தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே உங்கள் மேல் தெளித்து, இப்படித்தான் அவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அநேகமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையை பற்றிய காரியங்களை தான் பழைய ஏற்பாட்டிலே நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிழல், இது நிஜம். புதிய உடன்படிக்கையை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இப்போ சமீப காலமாக என்ன நினைக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும், எப்படி வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில நடக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது தவறான ஒன்று. ஏனால் பழைய உடன்படிக்கை காட்டும் புதிய உடன்படிக்கை மிகவும் சிறந்தது, மேன்மையானது, உயர்ந்தது, பாதுகாப்பானது, அது இரக்கத்தை கொடுக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே புதிய உடன்படிக்கையும் மிகுந்த வித்தியாசங்கள் உண்டு. அதனால புதிய உடன்படிக்கையிலே பழைய உடன்படிக்கையை தேவன் கண்டிக்கிறவராகவும், புதிய உடன்படிக்கையிலே அவர் தவறு செய்யும் போது, பாவங்கள் செய்யும் போது அவர் அப்படியே கண்டுக்காம விட்டுருவார் நினைக்கிறதும் தப்பு. தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ புதிய உடன்படிக்கை குறித்து புதிய உடன்படிக்கையில மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரமும், புதிய உடன்படிக்கை எசேக்கியேல் சொல்லப்பட்ட புதிய உடன்படிக்கை அந்நாளிலே அவர்களுக்கு செய்வேன் என்று எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து இந்த வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, இந்த புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப புதிய உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான தீர்க்க தரிசன வசனங்களிலே இதுவும் முக்கியமான ஒரு வசனம் என்னென்றால், ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவர்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவர்கள் அநியாயங்களை எப்படி மன்னிக்கிறார்? கிருபையாக மன்னிக்கிறார். கிருபை என்றால் என்ன? இரக்கம், தயவு அல்லது இயேசு. ஏனென்றால் கிருபை தனியாக செயல்படாது. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். விசுவாசத்தினாலே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை என்பது தனியாக வேலை செய்யாது. அது விசுவாசத்தோடு வேலை செய்யும், அல்லது தேவ திட்டத்தோடு வேலை செய்யும், அல்லது சத்தியத்தோடு தான் வேலை செய்யும். அப்ப இயேசு கிருபையாக இருக்கிறார், இயேசு சத்தியமாக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம எல்லாரும் வந்துட்டோம். எப்படி உடன்படிக்கைக்குள்ள வந்தோம்? ஆட்டின் ரத்தத்தினாலேயோ மாட்டின் ரத்தத்தினாலேயோ அந்த உடன்படிக்கையின் வழியாக வரவில்லை. புதிய உடன்படிக்கையை இயேசு ஏற்படுத்தினாரே, அவருடைய ரத்தத்தின் வழியாக இப்போது நாம் இந்த புதிய உடன்படிக்கையில் வந்துட்டோம். அப்போ ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக அப்ப அநியாயங்களை கிருபையாக மன்னித்து விடுவார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு எந்த காரியம் செஞ்சாலும், என்ன அநியாயம் பண்ணாலும் அவர் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்றதுதான் இன்றைக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்படி நாம் அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிறேன் என்று சொன்ன தேவன் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8 11 வரைக்கும் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கிருபையை மன்னித்து, உங்கள் அநியாயங்கள் எல்லாம் கிருபையை மன்னிக்கிறேனே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், அவர் எப்படி மன்னிக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு படத்தை தான் தேவன் இந்த பகுதியில் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8
வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம், அறிந்திருக்கிறீர்களா? அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களா? அப்படின்னா இந்த நல்ல கவனிங்க. அநியாயம்னா என்ன? நியாயம் ஒண்ணு இருக்கு, அநியாயம் ஒண்ணு இருக்கு. நியாயமானது ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறது. அநியாயம் என்பது அது குறுக்கோளில லஞ்சம் கொடுத்து முடிப்பது. நியாயம் ஒண்ணு இருக்கு, ஒரு சகோதரனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்கணும். நியாயம் ஒண்ணு இருக்கு, பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்கணும், அது நியாயம். ஒரு சகோதரனுக்கு நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், அதனால அந்த இடத்தை தரமாட்டேன்னு சொல்றது தவறு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறது அவர் அப்படியே ஏமாத்துறதும் தவறு. அநியாயம் என்பது ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் காரணம் இல்லாமல் அவளை திட்டுவதும் அநியாயம்தான், அவளை அடிப்பதும் அநியாயம்தான். தன் கணவனை எவ்வளவுதான் கணவனால் நேசிக்கப்பட்டும் மனைவி அந்த நேசத்துக்கு இடம் கொடாமல் அந்த கணவனை போட்டு திட்டிக்கிட்டே இருந்து அவரை விசனப்படுத்துவதும் அநியாயம்தான். ஒரு கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்ய முடியும், அல்லது மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்ய முடியும். தன் மனைவி விட்டு இன்னொரு மனைவியை பார்க்கிறதும் அநியாயம்தான். ஒரு மனைவி தன் கணவனை காட்டிலும், கணவன் பக்கத்துல இருந்தாலும் அவர் எனக்கு புருஷனா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அநியாயம்தான். அப்போ அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை. நல்ல கவனிங்க, நம்முடைய அநியாயங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்த தேவன். அப்போ அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயக்காரர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்திலே. அப்படி பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய அநியாயக்காரர்கள் போக முடியாது. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர். நான் எதனால செஞ்சுக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிருபைக்குள்ள வந்துட்டேன், அதனால எதனால நான் செஞ்சுக்கலாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லையே. தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்தரிக்க முடியாது? அநியாயக்காரர்கள் சுதந்தரிக்க முடியாது, ஆண் புணர்ச்சிக்காரர்கள் சுதந்தரிக்க முடியாது, சுய புணர்ச்சிக்காரர்கள் சுதந்தரிக்க முடியாது, திருடுகிறவர்கள் சுதந்தரிக்க முடியாது என்று இந்த புதிய உடன்படிக்கையிலே சபைக்குத்தான் இப்படிப்பட்ட விளக்கத்தை பவுல் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் பவுல் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். அவர் என்ன சொல்றாரு? நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லல, இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். நீங்க அநியாயக்காரர்களா இருந்தீர்கள், திருடுகிறவர்களா இருந்தீங்க, விபச்சாரக்காரர்களா இருந்தீங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தீங்க, பல பாவங்களை உங்களுக்குள்ளே செய்து கொண்டிருந்தீங்க, உங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தீங்க, உங்க சரீரத்துக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தீங்க. இப்படிப்பட்டவர்களா இருந்த உங்களைத்தான் தேவன் என்ன செய்தார் என்பதை அடுத்த வசனம் சொல்லுது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட மோசமான அநியாயக்காரர்களா, அபச்சாரக்காரராய், விக்கிரக ஆராதனாய், திருடுகிறவர்களாய், அநியாயம் செய்யலாய் இருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணினார்? முதலாவது உங்களை கழுவினார். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது என்பதற்காக இப்படி அநியாயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் ஒவ்வொருவரையும் கழுவினார். எதை வைத்து கழுவினார்? தண்ணி வச்ச கழுவினார்? அவருடைய சொந்த ரத்தத்தை ஊற்றி கழுவினார்.
என பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் அநியாயத்துல வாழறதுக்கு ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு சொன்னா, அநியாயத்துல ஒரு காலத்துல இருந்தோம், விபச்சாரம் செஞ்சிருந்தோம், வேசித்தனம் பண்ணோம், திருடணும், ஆண்புணர்ச்சிக்காரா இருந்தோம், மற்ற பழக்கமுள்ளவர்களா இருந்தோம். அதுல இருந்து உங்களை பிரிச்சு கொண்டு வந்து உங்களை இப்ப கழுவப்பட்டிருக்கிறது. நீங்க கழுவப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் அதுக்கு திரும்பாதீங்க. ஏன்னா அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. நீ அநியாயத்திலிருந்து வெளியே வர வைக்கப்பட்டாய் தவிர அநியாயத்துல இன்னும் நான் இருக்கிறேன், அநியாயத்துக்குள்ளதான் இருக்கிறேன்னு இல்ல. நீ அநியாயத்திலிருந்து கழுவப்பட்டு இருக்கிறாய். உனக்கும் அநியாயத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்டது மட்டுமல்ல, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் சொல்றேன், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தவான்களாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்றால், நீங்கள் கழுவப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தத்தினால் பாவங்களை உங்களை கழுவினது இயேசுவின் ரத்தம். உங்களை பரிசுத்தமாக்கியது. உங்கள் பரிசுத்தம் செப்பரேட் பண்ணப்பட்டது. உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். மறுபடியும் போய் கழுவப்பட்ட பன்றி சேத்துல போய் விழுற மாதிரி அநியாயத்துல போய் இருக்காதீங்க. ஏன்னா அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. கிருபையின் உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறேன், புதிய உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறேன். அதுல இருந்து விடுதலையாக்கிட்டார், என்ன கழுவிட்டார். எப்படி என்னை கழுவினார், என்னை பரிசுத்தமாக்கினார், நீதிமானாக்கினார். மறுபடியும் போய் அநியாயம் செய்யலாமா? இதைதான் வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதையும், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதையும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், அதாவது ஊழியம் செய்கிற எவனும், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும். நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளை பெரிய ஆளு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லல. யாரா இருந்தாலும், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்த யாராய் நீங்க இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் வேதம் சொல்லுது. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. அநியாயங்களை கிருபையை மன்னித்தேன். ஆனா இங்க சொல்லுது, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்களா, இயேசுனும் வாயில நீ சொல்றியா, அப்படி இருந்தா நீ அநியாயத்தை விட்டு விலக கடவன். அதற்கு முத்திரையா இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டிருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். நீ மறுபடியும் அந்த அநியாயத்துல சேரணும்னு வயதை சொல்லல. நீ அநியாயம் செஞ்சா நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன், கண்ணை காட்டி விட்டுருவேன், செஞ்சுக்க. நம்ம எல்லாம் செய்யறாங்க, அந்த கட்சிக்காரங்க செஞ்ச மாதிரி நம்ம பையன் தான் விட்டுருங்க அப்படின்னு. அந்த மாதிரி தேவன் விடுகிறவர் அல்ல. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் நான் கிருபையின் நிருபங்களில் இருந்து பல வசனங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். உன் சகோதரன் கொடுக்க வேண்டிய பாகத்தை நீ கொடுக்கணும். நீ கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஆனா வேதம் சொல்றது தெளிவா, நீ கிறிஸ்தவன் நீ சொல்றியா, அநியாயத்தை விட்டு விலகு. எது அநியாயம்? குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு மனுஷன் தண்ணி அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், சாராயம் குடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், இல்ல போதை வசதி சாப்பிடுறாரு, அப்படின்னா என்ன? அந்த குடும்பத்துக்கு அவன் செய்யற அநியாயம். நியாயமா அந்த பணம் யாருக்கு போகணும்? தன் பிள்ளைகளுக்கும் தன் மனைவிக்கும் போகணும். அதை குடிச்சிட்டு வர்றான் அப்படின்னா என்ன பண்றான்? தான் பிள்ளைக்கு அநியாயம் செய்யறான், தான் மனைவிக்கு அநியாயம் செய்யறான், தன் குடும்பத்துக்கு அநியாயம் செய்யறான், தன்னுடைய சரீரத்துக்கே அவன் அநியாயம் செய்கிறான். அதனால நீ கிறிஸ்தவன் சொல்றியா, நீ அநியாயத்தை விட்டு விலகன. ஏன் தெரியுமா? விலகக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் இயேசு உனக்குள்ள வந்து தந்திருக்கிறார். என்னால விட முடியலங்க அப்படின்றது இல்ல, அதை விட்டு விலகக்கூடிய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலகன. கிறிஸ்தவன் சொன்னா அவன் அநியாயக்காரனா இருக்கக்கூடாது.
அநியாயத்தை விட்டு விலகுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் வந்துட்டு லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் பேசி பித்தலாட்டம் பேசி ஏமாத்தி மாய்மாலம் பண்றது கூடாது. அவன் கிறிஸ்தவன் இல்ல. வேதம் சொல்லுது, எந்த பாவத்துக்கும் ஒத்து போவது வேத புத்தகம் அல்ல. தேவன் ஒருபோதும் பாவம் செய்வதற்கு ஒத்து போகிறவர் அல்ல. அப்போ அநியாய கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். விலகனு அப்படி அநியாயத்திலே இருந்தா ஆண்டவர் அடிக்கிறவர் இல்ல, பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் காலி பண்ணிடுவான். அவன் பல பிரச்சனையை கொடுப்பான். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால ரொம்ப புரிஞ்சுக்கிடுங்க, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. அவன் அநியாயம் செய்யும் போது என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறானா. பாவம் செய்கிறவன் என்ன பண்றான்? இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் தான் பாவம் செய்கிறவர்கள். இயேசுவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவன் தான் பாவம் செய்கிறவன் போட்டுருக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அநியாயம் என்பது லேசான விஷயம் கிடையாது, ரொம்ப ஆபத்தான விஷயம். பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அன்பானது என்ன செய்யாதுன்னா, அன்பு என்ன அன்பு? தேவனுடைய அன்பு உங்க இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு இருந்தா அநியாயத்தில் என்ன செய்யாது? சந்தோஷப்படாது. வீடு இது போயிடுச்சா ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு வியாதி வந்துச்சா ரொம்ப சந்தோஷம், கார் ரிப்பேர் ஆகி போச்சா ரொம்ப சந்தோஷம். அவங்க கஷ்டப்படுறாங்களா? நல்லா கஷ்டப்படணும். அப்படி சிரிக்காது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. எந்த அன்பு? இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே அந்த அன்பு. ஒருத்த கீழே விழுந்து போயிட்டான், விழுந்துட்டான் பத்தியா, அப்புறம் கைத்தட்டி சிரிக்காது. அந்த அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும். லவ் பண்றது தப்பு, லவ் பண்றதுக்கு உதவி செய்யறது தப்பு, அநியாயம். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த சிலர் என்னன்னா லவ் பண்றதுக்கு உதவி செய்யறாங்க, அதுவும் தவறு. அப்பா அம்மாவுக்கு செய்யாம தெரியாம ஒரு பொண்ணை இன்னொரு பையனோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு நீ விட்டனா அது நியாயமா அநியாயமா? அநியாயம். அநியாயத்தை நீ செஞ்சுட்டு சந்தோஷமா அந்த பூமியில வாழ முடியாது. நான் நியாயப்பிரமாணத்தை பேசல, கிருபையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது சந்தோஷத்திலேயே சமாதானத்தை பிரவேசிக்க முடியாது. நம்ம ரொம்ப பரிசுத்தமானு காட்டலாம், ரொம்ப பரிசுத்தமா இருக்குன்னு காட்டலாம், ஆனா அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ எதை செஞ்சாலும் நிச்சயமா சொல்றேன், அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அடுத்தவங்க இடறி போவதற்கு, அடுத்தவங்க தவறாய் நடத்தப்படுவதற்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. உன் மனைவி விழுந்து போவதற்கு நீ காரணமா இருக்கக்கூடாது. உன் கணவன் விழுந்து போவதற்கு நீ காரணமா இருக்கக்கூடாது. உன்னால ஆண்டவரை விட்டு விலகி ஓடக்கூடிய சூழ்நிலையை நீ ஒரு நாளை யாருக்கு ஏற்படுத்த. ஏன்னா யாருக்கும் இடரலற்றவனாக நீ நடக்கணும். யாரும் கிறிஸ்துவிட்ட உன்னை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவிட்ட வரணுமே தவிர, உன்னை பார்த்து இடர்கள் வந்தா, இடர்கள் சகஜம். ஆனா எவன் மூலமா இடர்கள் வருகிறதோ அவனை எந்திரக்கல்ல கட்டி கடல்ல போகணும்னு. ஹலோ, மத்தவங்களுக்கு இடலற்றதுமா நட. ஒரு தப்பு செய்யறான்னு தெரியுதா? ஒரு பிள்ளை ஒரு பையனை ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்றாங்களா, நீங்க அதை ஒத்து போவாதீங்க. சில குடும்பத்துல அப்படிதான். அப்படியாம்மா நீங்க பரவாயில்ல, நீ பண்ணுமா, உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாமே நான் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம். இது அநியாயம். அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாது. புரிந்து கொள்ளுங்க. உதவி செய்யறன்னு போயிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ரைட், ஓகே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். சகைவை ஆண்டவர் சந்திச்சார்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் அதுக்கு முன்னாடி எப்படி வாங்கினான்? வட்டியா வாங்கினான், பணமா வாங்கினான், குடுன்னு வாங்கினான், பணத்தை ஏமாத்திட்டே இருந்தான் மக்களை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசுவை பார்த்து சகைவு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் ஆஸ்தியை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும்
நான் இன்னைக்கு காலைல உட்கார்ந்து அந்த செய்தியை பார்க்கும்போது நினைச்சேன், ஏன்னா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில போய் பிஸ்கட் வாங்கினேன். 50 பைசா கொடுக்கல, ஏன்னா எனக்கு சில்லறை இல்லை 50 பைசா. அந்த 50 பைசா கூட ஒழுங்கா கொடுத்துடணும், அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போகும்போது அந்த கடைக்கு 50 பைசா கொடுத்துடணும். நல்ல கவனம். ஏன்னா வேதம் இந்த சகை மூலியமா சொல்றாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், சில டிஃபன் பாக்ஸ் வாங்குவாங்க திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க, சில பேக் வாங்குவாங்க திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பக்கத்துல தான் அவங்க பொருள் தெரியும், இவங்க எடுத்து வந்துருவாங்க, நமக்கு கிடைச்சிதுப்பா. ஹலோ பாருங்க, இந்த வேதவசனத்து ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். நீ யாரையும் அநியாயமா வாங்கிட்டியா, திருப்பி கொடுத்துரு. அந்த பொருள் உனக்கு வேண்டியது இல்லை. அடுத்தவங்களை ஏமாத்தி, ஒரு தாயை தகப்பனை ஏமாத்தி பொருளை வாங்கினா திருப்பி கொடுத்துரு. உன் தாயை ஏமாத்தி நீ ஏதாவது வாங்கினா திருப்பி கொடு. இல்ல ஒப்புரவாக அவனோட நீ பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லு. உன் தாய் தகப்பன சிலர் ஏமாத்துறது அதுவும் அநியாயம் தான். உன் தாயும் தகப்பனும் வயதாகும் போது அவர்களை ஏமாத்துறது வேதவசனம் சொல்லுது. யாரிடத்துல நீங்க அநியாயமாக, நாம் ஒருவனுக்கு எதையாயும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால், யாராவது கடையில போய் வாங்குறீங்க, அப்போ அந்த பொருளை எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க, அது தவறு. அநியாயமாக விலையை குறைச்சி வாங்கணும். ஆனா அதே சமயத்துல சில ரோட்ல வேலை வித்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அப்படி கஷ்டப்படுத்தி அநியாயம் தெரியும், ஆனாலும் நம்ம அநியாயம் பண்ணி அதை வாங்குறது. அதை தயவுசெய்து அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பு. நம்ம அநியாயக்காரர்களா இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப நம்ம யாரு? பாவம் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள். இந்த சகையை சொல்றான் இயேசு கிட்ட, இயேசுவே நான் அநியாயமா யாரையா வாங்கியிருந்தா திருப்பி நாளத்திலே திருப்பி கொடுத்துட்றேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அநியாயமா யார்கிட்ட வாங்கிட்டேன், மாமியார்ட்ட வாங்கிட்டேனா, பொண்ணை வச்சு வாழணுமா, இவங்களை கொடுத்தாதான் வாழ்வேன். இல்லைங்க, மாமியார் வீட்டுல இருந்து வர்ற பணத்துல நீங்க வாழக்கூடாது, தேவனிடத்துல வந்த ஆசீர்வாதத்தினால நீங்க வாழணும். அநியாயமா உங்க மாமியார்ட்ட வாங்கினீங்களா, இல்ல அநியாயமா உங்க புருஷன்கிட்ட வாங்கினீங்களா, திருப்பி கொடுங்க. உங்க மனைவிட்ட வாங்க, திருப்பி கொடுங்க. ஏன்னா இயேசு கிட்ட சொல்றாரு சகை, நாளத்திலே நான் வாங்க திருப்பி கொடுத்துறேன். அநியாயமாய் வாங்கினா, அநியாயத்தினால் வருகிற மிகுந்த ஆசையை காட்டிலும் கொஞ்சமா நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானமே நல்லது. ஏன்னா அநியாயத்தினால வாங்கினீங்கன்னா அதோட கூட வேதனையும் வரும். உங்க கண்ணுக்கு தெரியாத வேதனையும் அதோடனே கூட வரும். அது தெரியல சிலருக்கு. அதனால எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், கிறிஸ்தவன் தானே, நம்ம கிருபையாய் நம்முடைய அநியாயத்தை மன்னித்தார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மன்னிப்பை நீங்கள் நிலைத்து இருக்கணும். சில நான் கிருபையா மன்னிக்கப்பட்டேன், ஆனா நான் எதை செஞ்சாலும் தேவன் கண்டுக்க மாட்டாருங்கிறது முட்டாள்தனம். சரிங்களா? அடுத்த ஒரு வசனத்தை நான் முக்கியமா ஒரு விளைவு இருக்கிறதுன்ற ஒரு வசனத்தை, ஏன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இந்த எல்லா வசனத்தையும் நான் எடுத்தேன். நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. ஆனால் சிலர் வஞ்சிக்கப்பட்டு நீ எதை செஞ்சாலும் கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவாருன்றது இது வஞ்சகமான வார்த்தைகள். கொலோசியர் புஸ்தகம் யாருக்கு எழுதுனது? சபைக்கு எழுதுனது. கிருபையை பற்றி பேசின பவுல் தான் கிருபையின் உபதேசத்தை, கிருபையின் சத்தியத்தையும் பேசின பவுல் தான் இந்த வசனங்களை சொல்லுகிறார். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. இது நியாயப்பிரமாணமா அல்லது கிருபையா இந்த வசனம்? கொலோசியர் 3:25 வசனத்தை எழுதி உங்க வீட்டு வாசல்ல ஒட்டுங்க, உங்க கதவு பின்னாடி. ஏனென்றால் வேதம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். அதனால சொல்றேன். அதனால சகை சொல்லிட்டான், நான் யாரையும் நாலு தனியா வாங்கி திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், வாங்கினா அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது.
இந்த வசனம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயம் செய்தவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். நீ அநியாயம் செஞ்சா அதற்கு ஒரு பலன் வருகிறது. வினையை விதைத்தால் வினை வரும், தினையை விதைத்தால் தினை வரும். அநியாயம் செஞ்சுட்டு கவனம். எப்படினாலும் சில விஷயங்கள் நேரடியா தான் பேசணும்ல, சபையில வச்சு. பலன் இருக்கிறது. இது கிருபையினுடைய உபதேசம், தெரியுமா? இது கிறிஸ்துவின் உபதேசம். பவுல் என்ன பிரசங்கம் பண்ணார்? கிறிஸ்துவின் உபதேசத்தை பண்ணார். என்ன பண்ணார் அவரு? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. நீ அநியாயம் செஞ்சா அதுக்கு ஏதுவான பலன் வரும். பட்சபாதமே இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் தேவன் அல்ல. அதை புரிஞ்சு கொடுங்க. சரி, ரைட், ஓகே. வெளிப்படுத்தும் விசேஷம் என்ன சொல்லுது? அதாவது எங்க அம்மா ஒரு நாள் கத்திய தீட்டி ஒருத்தரை கொலை பண்ணணும்னு சொல்லி கத்திய தீட்டி வச்சிருக்காங்க. வயலுக்கு விடிகால வரும், அவனை வெட்டி போட்டுருந்து. என்ன காரணம்னா, அவன் ரொம்ப மந்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா எங்களுடைய பொருட்களை எல்லாம், அதாவது எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய அநேக காரியங்களில் அநியாயம் செய்து கொண்டு இருந்தான். அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அருவால தீட்டி, ஊர்ல அருவா பெருசா இருக்கும், உடமரம் வெட்டுறது, முள்ளு மரம் வெட்டுறது, அந்த தீட்டி அவளை வெட்டி போடணுன்றதுக்காக வச்சுனா. அன்னைக்கு எங்க அம்மா சர்ச்சைக்கு போனவங்க கிடையாது. அப்பெல்லாம் கிறிஸ்துவனா யாருன்னு தெரியாது, சபைக்கு அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, பைபிள ஒரு எழுத்தும் தெரியாது, கிறிஸ்துவ பத்தி தெரியாது. அப்பெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஒரு சத்தம் கேக்குதான். என்ன சத்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நல்ல கவனிங்க. அநியாயம் செய்கிறவர்கள், அவன் அநியாயம் செய்யறான, நான் எப்படி செய்ய மாறுறது? அவன் அநியாயம் செய்யறனா அநியாயம் செய்யட்டும். இல்ல நீங்களே அநியாயத்தில் இருக்கிறீங்களா, செய்யுங்க. ஆனா சொல்றேன், அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நம்ம கொலோசியர் 3:25 படி, நீங்க அநியாயக்காரல வாழக்கூடாதுன்னா தேவன் அநியாயமா சிலுவையில தொங்குறார். இங்க போட்டு அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் கிரியின்படி அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. அங்க சொல்லிருக்காரு கொலோசியர்ல 3:24, அநியாயத்தை செய்கிறதுனா அதுக்கேற்ற பலனை அடைவான். அந்த பலன் எப்ப வரும்? அவர் வரும்போது கிடைக்கும். அதுக்கேற்ற பலனை நான் கொண்டு வரேன்னு சொல்றாரு அவர். அதனால அப்படியே கண்டுக்காம, பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. சரி, அடுத்த வசனம், ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். ஒருவேளை நீங்க அநியாயத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க மனைவிக்கு விரோதமா, உங்க கணவனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமாக, இல்ல மற்றவர்களுக்கு விரோதமா நீங்க அநியாயத்தில் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு திரும்பறதுக்கு ஒரு வழி, ஒரு வாசல். அநியாயத்தில் நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க அநியாயத்திலிருந்து கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏன்னா கிறிஸ்தவத்துல மனம் திரும்புதல் என்று ஒன்று இருக்கிறது. அநியாயத்தை விட்டு என்ன பண்ண, விட்டு விலகணும்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம அதான் பார்த்தோம் தீமோத்தேயுல, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று. அப்படி என்றால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒருவேளை அநியாயத்தில் இருக்கிறீங்களா? சரி, நான் தெரியாம சங்காயம் பண்ணிட்டேன், திருப்பி கொடுத்துருங்க. தேவன்கிட்ட மனம் திரும்புங்க. ஐயப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் அநியாயத்திலிருந்து மனம் திரும்புறேன்ப்பா, இனி நான் அப்படிப்பட்ட காரியத்தை அவங்களை செய்ய மாட்டேன், அவங்களை ஏமாத்த மாட்டேன், அவங்களுக்கு விரோதமா பேச மாட்டேன், அவங்க வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். இப்ப வாசிப்போம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு
மன்னித்து, அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு புதிய உடன்படிக்கையில வந்த பிறகு ஒருவேளை நீங்க அநியாயம் என்பது பாவம், இந்த இடத்துல வேதவசனம் சொல்லு, அநியாயம் என்பது பாவம். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எப்படி? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுது? சுத்திகரிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போய் ஒருவேளை அநியாயத்தை யாராவது செஞ்சிட்டோமா, ஒண்ணு அந்த அநியாயம் பண்ணவனும் திருப்பி கொடுக்கணும். ரெண்டாவது அநியாயம் பண்ணமா ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும். அநியாயம் பண்ணிட்டோமா தேவன்கிட்ட வரணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே, இனி இப்படி அநியாயமான காரியம் செய்ய மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன பரிசுத்தமாக்கி என்ன மன்னிச்சிருக்கிறீங்க, என்ன பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க, என்ன நீதிமான் ஆக்கிட்டீங்க, நான் இப்படி கொஞ்சம் தவறி போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இயேசுவே மனம் திரும்புகிறேன், இயேசுவின் ரத்தத்துல நான் கழுவுங்கன்னு சொல்லி கேட்கணும். இந்த வசனத்தை இப்போ செஞ்சுட்டு அவர் அநியாயங்கள்லாம் கிருபையாய் மன்னிப்பான்னு சொல்லி காத்துட்டு இருந்தா நீங்க வஞ்சிக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். ஏன்னா புதிய உடன்படிக்கையில வரும்போது அவர் கிருபையாய் மன்னிக்கிறார். அவங்க அநியாயங்களை எல்லாம் எப்படி மன்னிக்கிறாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மன்னிக்கிறாரு. உள்ள வந்த பிறகு இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, நான் பாவத்தை நான் தப்பு செஞ்சா, நான் அநியாயமா நடந்தா ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அநியாயம் தெரிஞ்சா ஆவியானவர் சொல்ல மாட்டாரு, ஏய் அநியாயம் நீ பண்ணிருக்கிற பண்ணி உனக்கு குத்த மாட்டாரு. ஆனா உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், உன் ஆவிக்கு தெரியும், உன் சிந்தனைக்கு தெரியும். உன்னுடைய இருதயமே உன்னை வாதிக்கும், உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்தும். அதுல இருந்து மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி மன்னிச்சிருங்க, நம்ம இடத்துல கழுவுங்க, அவங்களுக்குரிய பணத்தை கொடுத்துட்றேன், என் சகோதரனுக்குரிய இடத்தை கொடுத்துட்றேன். அல்லது என் மனைவி இப்படி பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கறது நல்லது. கணவன் இப்படி பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கறது நல்லது. ஹலோ, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. அதனால அநியாயத்தை இப்பவும் தேவன், ஒருவேளை நீ அநியாயத்தில் நடந்திருந்தாலும் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மனம் திரும்பும்போது அவருடைய ரத்தத்தினால் கழுவுகிறார். இப்போது மறுபடியும் நாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு நம்முடைய பாவத்தை யார் இடத்துல அறிக்கை பண்ண? மனிதர்கள் இடத்துல இல்ல, தேவனிடத்தில் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்போது நீ எப்படிப்பட்ட அநியாயத்துல வாழ்ந்திருந்தாலும் சரி, தேவனிடத்தில் மனம் திரும்பு. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு. தேவனிடத்தில் திரும்பு. அவர் உண்மையுள்ளவராயிருக்க. நான் திரும்புறேங்க, அநியாயத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவன், தேவன்கிட்ட மட்டும் ஒப்புரவாகிட்டு அவங்க இன்னும் அதே வேதனையில இருக்க விடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான பணத்தை கொடு, நியாயமான இடத்தை கொடு, நியாயமா கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடு. மன்னிப்பு மட்டும் ஆண்கிட்ட கேட்டு அப்படியே ரகசியமா உட்கார்ந்துக்கிறது இல்ல. வேதவசனம் அப்படி சொல்லல. நான் யாரையாவது நாளத்தை வாங்கியிருந்தா நாளத்தினே திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னா இயேசுவை பார்த்து. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நான் யார்தான் வாங்கினா நீ கொடுத்துறேன் ஆண்டவரே, மத்தவங்க பொருள் எனக்கு வேண்டாம், மத்தவங்க இடம் எனக்கு வேண்டாம். அநியாயமா யாரையும் ஏமாத்திட்டு முன்னோக்கி போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. யாரையும் வேலையை யாரையாவது கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டு அவங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நம்ம முன்னேறி போறது நம்முடைய வேலை இல்லை. நம்மளை முன்னேற்றுகிறவர் தேவன், நம்மளை வாழ வைக்கிறவர் தேவன், நம்மை உயர்த்துகிறவர் தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சுட்டாங்களா, அவங்களே நீங்க மன்னிங்க. அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, இயேசு சொன்னாரு, தெரியாம செஞ்சுட்டாங்க. நீங்க அவங்களை மன்னிக்கும் போது அவங்க அநியாயம் செஞ்சதுக்கு மேலாக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய. அவங்க கொடுக்கலாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களா, அநியாயமா இடத்தை எடுத்துக்கிட்டாங்களா, அநியாயமா உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பிடிங்கிட்டாங்களா, அநியாயமா வர வேண்டிய வேலை போச்சா, அநியாயமா வர வேண்டிய உயர்வு போச்சா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு, அவர்கள் அநியாயம் செஞ்சாங்க, செய்யலாம், செஞ்சிருக்கலாம். ஆனா உன்னுடைய தேவன் உனக்கு நீதி செய்கிற தேவன், உனக்கு தேவன் உதவி செய்கிற தேவன். அதை காட்டிலும் உனக்கு பெஸ்டான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு குடும்ப உறவை வச்சிருக்கிறாரு. அதை மறந்துடாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்க அநியாயக்காரர்களா
இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் விரும்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. எங்களை மன்னிச்சிருக்கிறீர், கழுவி இருக்கிறீர், பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். இன்றைக்கு நாங்க உண்மையாகவே ஒரு மனம் திரும்புதலோடு இருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நாங்க மன்னிக்கிறோம். எங்க உறவுகளா இருக்கலாம், எங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், நாங்க பழகின மக்களா இருக்கலாம், அவங்களெல்லாம் நாங்க மன்னிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்யலையே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி. நான் ராஜா, நீர் எங்களுக்கு நீதியை செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு மனிதர்கள் செய்த அநியாயத்தை காட்டிலும் நீங்க பல மடங்கு எங்களுடைய தேவன், எங்களுக்கு நீதியை செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த நீதியின் பாதையில் நடத்த உதவி செய்யுங்கப்பா. பழைய பழக்க வழக்கத்தில் நாங்கள் மாட்டக்கூடாது. இந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் நடக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சாபாகா சீபாலாபா ஹாசிகா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துக்குள் இந்த வசனங்கள் போகட்டும். இந்த வசனங்கள் இவர்களோடு பேசுவதாக. இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகளினால் இவர்கள் விடுதலை அடைவார்களாக, மனம் திரும்புவார்களாக. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.